Hello all, I am Dr. Nivedita Shivakumar, obstetrician and gynecologist. இன்னைக்கு நம்ம ஹைட்ராம்னியாஸ் or polyhydramniasனா என்னன்னு பார்க்கலாம். Most of the times நம்ம pregnancy scanல around the time of ஒரு 9th month இருக்கட்டும், towards the time of delivery ஆகட்டும், நிறைய மதர்ஸ் எனக்கு தண்ணி பனிக்கூட நீர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதோட ஆப்போசிட் தான் ஹைட்ராம்னியாஸ் ஆர் பாலிஹைட்ராம்னியாஸ், அதாவது தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ யூஸ்வலாக நார்மலாக தண்ணி அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. சில பேருக்கு அது எக்ஸசிவாக இருக்கலாம். ஸோ ஏஎஃப்ஐ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் பார்த்தோம்னா நம்ம ஸ்கேன் டாக்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஆப்ஸ்டடிஷியனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஹவு டு டேக் கேர் ஆஃப் திஸ் மதர் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னு. அதாவது ஏதாவது ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருக்கா அப்படின்னு. ஸோ அதில் நவடேஸ் நம்ம ஒரு பேராமீட்டர், அதாவது சிங்கிள் டீப் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அதுவுமே பார்ட் ஆஃப் திஸ் தண்ணி அளவு மானிட்டரிங் தான் ஆக்சுவலி. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த மதருக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொஞ்சம் வார்ன் பண்ண சொல்லுவோம். ஸோ எதனால வருது? ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா இந்த பனிக்குட நீர் அப்படிங்கிறது லார்ஜ்லி ஃபார்ம்ட் பை த பேபிஸ் யூரின். பேபி எப்படி யூரின் போகிறாங்க, பேபி அதையே ஸ்வாலோ பண்ணுவாங்க. ஸோ பேபியோட ஸ்வாலோயிங் மெக்கானிசம் ஆர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்டும் இதெல்லாம் நோட் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். செகண்ட் திங், பேபியோட கிட்னிஸ் அண்ட் யூரினரி ட்ராக்டும் நோட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். பட் மோஸ்ட் காமனாக நம்ம கோரிலேட் பண்ணுறது மதர்ஸோட சுகர் லெவல். அதாவது இந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கு, ஆர் சம்மன் ஹூஸ் ஹேட் பிசிஓடி கோயிங் இன் டு ப்ரெக்னன்சி. இந்த மாதிரி இருக்கிற மதர்ஸ்க்கு யூஸ்வலாக ஏர்லி ப்ரெக்னன்சிலேயே நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஓரல் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட், ஒரு வியர்டாக ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் நிறைய சுகர் குடிச்சு நீங்கள் எல்லாருமே டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது இஸ் அ ஸ்க்ரீனிங் ஆஸ் வெல் அஸ் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஸோ அது நார்மலாக இருந்தாலுமே கூட சில பேருக்கு தேர்ட் ட்ரைமஸ்டரில் இந்த தண்ணி அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். திஸ் வில் டிபெண்ட் ஆன் மோர் ஆஃப் யுவர் டயட் பேட்டர்ன். நிறைய சுகர்ஸ், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, செடென்ட்ரி டெஸ்க் ஜாப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கேன் எஃபெக்ட் யுவர் வாட்டர் லெவல்ஸ். அகேன் பேபியோடைய ஏதாவது குறைபாடுகள், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பேபிக்கு ஏதாவது ஸ்ட்ரக்சரல் அப்நார்மலிட்டிஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் சர்டன் சிண்ட்ரோமா கூட இது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் கேன் பி ஐசோலேட்டட். எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் ஜென்ரலாக தண்ணி மட்டுமே ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம்ஸில் ஜஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ஒரு அப்டாமினல் செக்கப்ஸும் ஃப்ரீக்வெண்ட் ஸ்கேன்ஸ் அண்ட் ஃபாலோஅப்ஸுமே தேவைப்படலாம். எதுக்காக அப்படின்னா எனி ஆன்டினேட்டல் செக்கப் நம்மளோட எய்ம் என்ன, டு ஹாவ் அ ஹெல்த்தி பேபி அட் த எண்ட் ஆஃப் டேர்ம். அதாவது 38 வீக்ஸை கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனி ஹை ரிஸ்க் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் ஆர் அன் ஆன்டினேட்டல் கேரோடைய எய்ம். ஸோ இந்த மாதிரி ஹைட்ராம்னியாஸ் இருக்கும்போது நமக்கு ப்ரீடேர்ம் லேபர் வர்றதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் ஹையர் ஆகுது. அகேன் ட்ரெயினிங், அதாவது பனிக்குட நீர் முன்கூட்டியே உடஞ்சி லீக்கிங் ஆர் ட்ரெயினிங் சொல்லுவோம், அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. இன்கேஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா கார்ட் ப்ரொலாப்ஸ், விச் இஸ் அன் ஆப்ஸ்ட்ரட்டிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மற்ற ஃபீல்ட்ஸ் ஆஃப் மெடிசன், அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக், ஒரு ஸ்ட்ரோக், அது எப்படி ஒரு எமர்ஜென்சியோ அந்த மாதிரி ஆப்ஸ்ட்ரட்டிக்ஸில் கார்ட் ப்ரொலாப்ஸுங்கிறது இட்ஸ் அன் எமர்ஜென்சி. இட் ரிக்வயர்ஸ் அ கிராஷ் சிசேரியன் செக்ஷன். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, டக்குன்னு மதரை கொண்டு போய் ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்ணுறோம். அப்படின்னா என்னன்னா கார்ட் அதாவது அம்பிளிக்கல் கார்ட், தொப்புள் கொடி சடனாக அந்த பனிக்குட நீர் உடைஞ்சு கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இன் கேசஸ் ஆஃப் ஹைட்ராம்னியாஸ். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதுனால யூ வில் ரிக்வயர் அ வெரி க்ளோஸ் மானிட்டரிங். ஸோ எப்படி இதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண மாதிரி, இஃப் யூ ஆர் அ ப்ரோன் பர்சன், இஃப் யூ ஆர் அ ஹை ரிஸ்க் மதர், உங்களுக்கு உங்களோட ஆப்ஸ்டடிஷியன் சர்டன் கண்டிஷன்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸசைஸ் ருட்டீனோ இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரிக்ட் டயட் ரெஜிமென் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆர் யூ மைட் பி ஆன் சர்டன் மினிமல் ட்ரக்ஸ் லைக் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட்ஸ், எக்ஸாம்பிள் மெட்ஃபார்மின். இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சுகர்ஸ் இருக்குது, நீங்கள் எஸ்டாப்ளிஷ்டாக இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹைட்ராம்னியாஸ் வர்றதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி.
அப்போ யூ நீட் டு பி ஆன் அ ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங். ஸோ ஒன்ஸ் ஹைட்ராம்னியாஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் ஆஸ் அ மதர்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் உங்களோட அப்டமன் வந்து நார்மலாக ஒரு அந்த சைஸ் ஆஃப் தி யூட்ரஸை விட கொஞ்சம் நிறையாவே டிஸ்டெண்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரெத்லெஸ்னஸ், மூச்சு விடறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கலாம், நடக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பெயின், பேக் பெயின் வரலாம், ஆர் அடிக்கடி ஒரு வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ், வல்வோ வெஜைனைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கெட் யுவர் செல்ஃப் செக். ஸோ இதில் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்ப்ளிகேஷன் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஹெட் ஆர் ப்ரெசென்டிங் பார்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம், அது ஃபிக்ஸ் ஆகாது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், மொபைலாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இஃப் யூஆர் எய்மிங் ஃபார் அ வெஜைனல் டெலிவரி ஆர் அ சோ கால்ட் நார்மல் டெலிவரி, உங்களுக்கு அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம். அஃப்கோர்ஸ் உங்களோட ஆப்ஸ்டடிஷியன் வந்து அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் த மோட் ஆஃப் டெலிவரி யூ ஹாவ் டு பிளான் இட் ஸ்ட்ரிக்ட்லி வித் யுவர் ஆப்ஸ்டடிஷியன் ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஷேர்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ ஆஃப்டர் டெலிவரி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம பேபிக்கு போஸ்ட் நேட்டல் இவாலுவேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்படின்னா ஆஃப்டர் த பர்த் ஆஃப் த பேபிக்கு சர்டன் ஸ்கேன்ஸ் லைக் கார்டியக் ஸ்கேன்ஸ், கார்டியக் இவாலுவேஷன், ஹார்ட் நல்லா இருக்கா, இல்லை பேபியோட ஸ்வாலோயிங் அந்த ஹோல் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்லாம் நல்லா இருக்காங்கிறது உங்களோட நியோனட்டாலஜிஸ்ட் இல்லைனா அந்த பேபியை செக் பண்ணுற டாக்டர் வந்து அதை கண்டிப்பாக தே வில் ரூல் இட் அவுட். ஆர் இஃப் ஃபர்தர் டெஸ்டிங் இஸ் நீடட், அதை வந்து ஃபர்தர் ஸ்கேன்ஸோ இல்லை பீடியாட்ரிக் சர்ஜன்ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு. ஸோ டு நாட் பேனிக் ஆல்சோ இஃப் யூ ஹாவ் அ ஹைட்ராம்னியாஸ். It can be as simple as nothing or it can be as bad as a part of a syndrome. So in case if there is a complication like this, it is always necessary to get a proper checkup and plan your delivery in a proper place. Thank you.